தக் லைஃப் இந்த படம் நிறைய பேரை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. 38 இயர்ஸ்க்கு அப்புறம் மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் வர படம், அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம் போல். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக இல்லை, ஸ்டோரி பெருசாக இல்லை அப்படின்னு நிறைய ஃப்ளாஸ் இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, இதை ஏன் செக்க சிவந்த வானம் பார்ட் 2ன்னு எடுத்துருக்கக்கூடாதுன்னு. தக் லைஃப்க்கும் அந்த படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. செக்க சிவந்த வானமில் வர சேனாபதியை கொல்ல அவர் பையன் பிளான் போடுவான். இங்கே அதே மாதிரி சக்திவேலோட வளர்ப்பு மகன் அமரன் சக்திவேலை கொல்றதுக்கு அவங்க அண்ணனோட சேர்ந்து பிளான் போடுவான். செக்க சிவந்த வானம்ல சேனாபதி அவர் பையன்தான் கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு கண்டுபிடிச்சிருவாரு. ஆனால் பழி வாங்க மாட்டார். இங்கே சக்திவேல் அவரை கொலை பண்ண வந்த எல்லாரையும் பழி வாங்குவார். இன்னொரு சிமிலாரிட்டி, செக்க சிவந்த வானம்ல வர வரதன் கேரக்டரோட லுக், அப்பியரன்ஸ் எல்லாமே சக்திவேலுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் ஒய்ஃப் இருக்கும்போதே ஒரு டிவி ரிப்போர்ட்டரோட வரதன் அஃபையரில் இருப்பார். அண்ட் அந்த டிவி ரிப்போர்ட்டரை எத்ராஜ் வரதனோட தம்பி மீட் பண்ணும்போது அண்ணனோட எல்லாத்தையுமே இனிமேல் நான் எடுத்துப்பேன்னு சொல்லுவான். அதில் ஒரு டபுள் மீனிங் இருக்கும். அதே மாதிரி இதில் ஒய்ஃப் இருக்கும்போது இந்திராணின்னு ஒரு லேடியோட அஃபேரில் இருப்பார் சக்திவேல். அதே இந்திராணியை அமரன் சக்திவேலை கொன்னதுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போய் வச்சுப்பான். இன்னொரு சிமிலாரிட்டி, இந்த கேங்கோட கதையை முடிக்கிறது தான் போலீஸ் ஆஃபீஸர் ஜெயக்குமார் ராயப்பனோட வேலை. அதே மாதிரி செக்க சிவந்த வானம்ல வர இன்ஸ்பெக்டர் ரசூலோட வேலை அண்ணன் தம்பி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறது. இப்படி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும்போது இதை ஏன் செக்க சிவந்த வானம் பார்ட் 1ன்னு எடுத்துருக்க கூடாதுன்னு தோணுச்சு. மேபி அந்த நேமில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குமோ என்னவோ.